நிலைநாட்டிய சிலம்பு. பக்க எண் 24. முன்கதை சுருக்கம். பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறாள். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. வாயிற்காப்போன். அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். பாண்டிய மன்னர். அப்படியா? அந்த பெண்ணிற்கு எந்த துயரமோ கேட்டாயா? வாயிற்காப்போன். கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். பாண்டிய மன்னர். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆஞ்சர்களும் சான்றர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீச்சிற்கு அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. பாண்டிய மன்னர். இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு என்னை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? கண்ணகி. ஆராயது நீதி வழங்கிய மன்னனே, என்னை யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்று தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் அறிவாயா? பாண்டிய மன்னர். பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு நீ வேற எதையோ கூறுகின்றிருக்கிறாள். கண்ணகி. இளைப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியில்லா சிற்பினையுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். பாண்டிய மன்னர். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? கண்ணகி. போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பாண்டிய மன்னர். பெண்ணை, போதும் நிறுத்து. கள்வனை கொள்வது கொடுங்கோலன்று அஃது ஏற்புடையதே அஃது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? கண்ணகி. அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கள்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரன் மாணிக்க கற்களால் ஆனது. பாண்டிய மன்னர். பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையில் அரசுக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர்கள் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுத்தார். பாண்டிய மன்னர். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். கண்ணகி. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கிறாள்.
அதிலிருந்து மாணிக்கக் கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெறித்து விழுகிறது. பாண்டிய மன்னர், ஆ, தவறளித்து விட்டேனே, பிறர் சொல்லை கேட்டு பெரம்பிள்ளை செய்தேனே. யான அரசன், யான கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேல் யான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி எனக்கு வேண்கொற்ற குடை எதற்கு? செங்கோல்தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. பாண்டிய மன்னர், தாம் தவறாக வழக்கிய தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சி அரியணையில் இருந்து தரை மீது விழுந்து இறந்து படிக்கிறாள். நன்றி, வணக்கம்.